தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அட்டவணைப்படி இன்றைய நாள் 125வது நாள். ஏற்கனவே அகர வரிசைப்படி சொற்களை எடுத்தெழுதுதல் அப்படின்ற அடிப்படையில ஒரு அறிமுகம், அது கடந்து ஒரு சிறிய பயிற்சி பகுதி மட்டும் நாம பார்த்தோம். அந்த வகையில இன்றைய வகுப்புலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 பயிற்சி மட்டும் பார்த்துடலாம். 91 முதல் 100 வரை என்னென்ன குடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு இதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. வார்த்தைகளினுடைய எண்ணிக்கை இடையில கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. சரியா? அப்ப நம்ம பயிற்சி இன்னும் கொஞ்சம் கடினப்படுத்துறப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில தான். சரிங்களா? ஸோ அப்ப எந்தெந்த மாதிரியான வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு, அதை எந்த வகையில நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். 91வது கேள்வி பாருங்க. வையம், வீடு வேறு, வாழ்க்கை, வேப்பிலை, வெகுளாமை எல்லாமே ரொம்ப சுலபம் இல்லையா? வகர வரிசையில தான் இடம்பெற்றிருக்கு. இப்ப வகர வரிசையை சொல்லி பார்த்துடலாம். வகர குறில் நமக்கு இல்ல, நெடில் இருக்கு. அப்ப வாழ்க்கை முதல்ல வந்துரும். அதே மாதிரி வீ தான் அடுத்த வரிசை, குறில் இல்ல இல்லையா? வீடு வேறு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். அப்ப முதல் எழுத்தை வச்சே நாங்க அடையாளப்படுத்திடலாம். 92வது கேள்வி பாருங்க. தூய அன்னை, திருமடத்தில், தவப்பெருஞ்சுடராய், தீவினை, துன்பங்கள், தாய்போல் எல்லாமே தகர வரிசை. அப்ப இதை வச்சும் அடையாளப்படுத்திடலாம். தா குறில், தவப்பெருஞ்சுடராய், தாய்போல், திருமடத்தில், தீவினை, துன்பங்கள், தூய அன்னை. அப்ப எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா குரில் நெடில், குரில் நெடில், குரில் நெடில் இந்த வரிசையில தான் நமக்கு இடம்பெற்று இருக்கு. சரியா? சுலபமா அடையாளப்படுத்திடலாம். ஒழுக்கம், இலக்கணமாய், உத்தமர்கள், அண்ணல், ஊன்றுகோல். அப்ப இதுல பாருங்க எல்லாமே நமக்கு என்னது, உயிரெழுத்துக்களோட தான் ஆரம்பிக்கு. ரொம்ப சுலபமா அடையாளப்படுத்திடலாம். அண்ணல், இலக்கணமாய், உத்தமர்கள், ஊன்றுகோல், ஒழுக்கம். அடுத்து மகர வரிசையில இடம்பெற்றிருக்கிறது மயில், மான், முழவோசை, மூங்கில். 4 சொற்கள் தான் நமக்கு இருக்கு. பறந்து போம், உலகு, உயிர் கொடுத்தோரே, கேடு, 100 வயது, விரும்பேல், நஞ்சு. பாருங்க, இடையில கமா எந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சொல்லானது ஒரு வார்த்தை இரு வார்த்தைகளா நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ப இதுல நாம இப்ப இருந்து பார்த்த வரைக்கும் இதுல கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறது என்னன்னா, உயிர்மெய் எழுத்துக்களும் இடம்பெற்றிருக்கு, உயிர் எழுத்துக்களும் இடம்பெற்றிருக்கு முதல்ல. இப்ப நான் எதுக்குத்தான் ப்ரிஃபரன்ஸ் முக்கியத்துவம் முதல்ல கொடுக்கணும்? உயிர் எழுத்துக்களுக்கு. உ 2 இருக்குது. சரியா? இப்போ 2மே ஒரே எழுத்தா இருக்கிற பட்சத்துல நான் என்ன பண்றேன்? 2வது எழுத்துக்கு போறேன். லகரமும் இருக்கு, எகரமும் இருக்கு. இல், இ எது முதல்ல வரும்? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இர், இல். அப்ப ஈ தான் எனக்கு வருது. அதனால உயிர் கொடுத்தோரே அப்படின்னு நான் எழுதிட்டேன். 2வது உலகு கொண்டு வந்துட்டேன். சரி. அப்ப மிச்சம் இருக்கிறது எல்லாமே எனக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் தான். உயிர்மெய் எழுத்துக்கள்ல ககர வரிசை முதல்ல வர்றதுனால கேடு, அடுத்து நஞ்சு வருது, அடுத்து 100 வயது. ஏன்னா நான் வந்துடுது, 2வது கொண்டு வர்றேன். பறந்து போம், விரும்பேல் அப்படின்றது. சரிங்களா? அப்ப அந்த வரிசைப்படி நான் கொண்டு வந்திருக்கிறேன். 96வது கேள்வி பாருங்க. ஆடற்கலை, நாடகக்கலை, நடனம், நாட்டியம், கூத்துக்கலை, வடிகால்கள், ஆடல், பாடல், மக்கள் மனம், கலித்தனர், அரங்குகள், கோவில், மாடம், மாளிகை, மகளிர், ஆடினர், திகழ்ந்தனர். அப்ப எனக்கு உயிரெழுத்துக்கள்லையும் துவங்குது, மெய்யெழுத்துக்கள்லையும் துவங்குது. உயிரெழுத்துக்கள்ல துவங்குறத மட்டும் வரிசைப்படுத்தலாமா? என்னதெல்லாம்? ஆடற்கலை, ஆடல், பாடல், அரங்குகள், ஆடினர். இதுல எனக்கு மத்தது எல்லாமே நெடிலா இருக்கு. அரங்குகள் குறிலா இருக்கு. எழுதிட்டேன். அப்ப மத்ததெல்லாம் நெடிலா இருக்கக்கூடிய பட்சத்துல நான் 2வது எழுத்துக்கு போகணும் இல்லையா? ஆடல், பாடல், ஆடற்கலை, ஆடினர். டா 2மே ஒண்ணு போல இருக்குது. இதுல டி வந்திருக்கு. அப்ப 3வது எழுத்தா தான் இது வரும். 3வது சொல்லா தான் இது வரும். இப்ப ஆடினரை பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை. ஆடற்கலை, ஆடல், பாடல் 2ல எது வரும்? இந்த இற்றுன்றது கடைசிக்கு முந்தைய எழுத்து. அதாவது 17வது எழுத்து. அப்ப ஆடல், பாடல் தான் முன்ன வரும். ஆடல், பாடல் போட்டேன். ஆடற்கலை பின்னாடி எழுதிட்டேன். ஆடினர் அதுக்கப்புறம் தான் வரும். ஏன்? டாட்டா டா தான் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் தான் டி வரும். அதனால ஆடினர் எழுதியிருக்கிறேன். அடுத்து ககர வரிசையில கலித்தனர், கூத்துக்கலை, கோவில், அடுத்து தகர வரிசை திகழ்ந்தனர். இத்துக்கு அப்புறம் தான் இந்து. அதனால நடனம், நாட்டியம், நாடகக்கலை, அதுக்கப்புறம் தான் இத்து, இந்து, இப்பு, இம்மு. அதனால மக்கள், மகளிர், மனம், மாடம், மாளிகை. அதுக்கப்புறம் தான் இவ்வு வர்றதுனால வடிகால்.
இப்படி வரிசைப்படுத்த தெரியும். இதுல பாருங்க, மக்கள் மகளிர் 2 சொல் இருக்கு. எது வர்றோம்? மக்கள் தான். ஏன்? முதல் எழுத்து ஒண்ணு போல இருக்குதுமா, 2வது எழுத்துல நான் உயிரெழுத்துக்கு தான் முதன்மை கொடுக்கணும். மக்கள், அதுக்கப்புறம் தான் கா, மகளிர். சரியா? அப்ப வித்தியாசத்தை பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? இந்த வகையில தான் நாம அடையாளப்படுத்தணும். 97வது நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க? முதல்ல உயிரெழுத்துக்களை அடையாளப்படுத்தி இருப்பாங்க. அனைவர், ஆடிப்பட்டம், இயற்கை. அதுக்கப்புறம் ககர வரிசை வந்திருக்கும். குலுங்குகின்றது, சிற்றுயிர், சிற்றுயிர் காத்தல். சரியா? இப்ப சிற்றுயிர் காத்தல் அப்படின்னு பிரிச்சோம்னா தவறா போட்டுருவோம். அப்ப கமா எந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்றத அதனாலதான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னது. தமிழர் திருவிழா. தமிழருக்கு அப்புறம் ஏன் திருவிழா வந்துச்சு? தா, அதுக்கப்புறம் தான் தி. தைத்திங்கள், நன்றி காட்டல், நன்னாள், நெற்றி வியர்வை, இத்து, இந்து, அதுக்கப்புறம் தான் இப்பு. அதனாலதான் புதுமை வேட்டல், பெருமக்கள், பொங்கல், அதுக்கப்புறம் இம்மு, மக்கள், மகிழ்ச்சி. மெய்யெழுத்துக்கு முதன்மை கொடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்து வருது. வளமை, விழாக்கோளம், வகரம் அதுக்கப்புறம் வி. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் விழாக்கோளம் பூண்டிருக்கிறது அப்படின்னு அந்த முழுமையான சொல் நமக்கு இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அப்போ நாம கொஞ்சம் கன்ஃபியூஷனை தவிர்க்கணும் அப்படின்னா கமா எங்கெங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத தெளிவுபட பார்த்து வச்சுக்கணும். வார்த்தை எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கணும். அளவிடுதல் உயிரெழுத்து, இனிய இசை, எட்டிப்பழம், எல்லாமை. ஏன் எல்லாமை பின்னாடி எட்டிப்பழம் முன்னாடி போயிருச்சு? தகரம் முன்னாடி வரும், புதுலகரம் பின்னாடி வரும். சரிங்களா? அடுத்து நானு ககர வரிசைக்கு முதன்மை கொடுத்திருக்கிறேன். கருமை, சுளை, நலம், நாவற்பழம், பழம், பாம்பு, வீணை, வெளி. ஏன் வாவா, வி தான் வரும், அதுக்கப்புறம் தான் வேலாம் வரும். சரிங்களா? இப்படிதான் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். 99வது பாருங்க, ககர வரிசை. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், குரில், நெடில், முத்து, வைதூரியம், வைதம். ஏன் வைரம் முன்னாடி வரல? தகரம் தான் முன்னாடி வரும் இல்லையா? அதனால வைடூரியம் முன்னாடி வந்துட்டாங்க, வைரம் பின்னாடி வர்றாங்க. 100வது கேள்வி பாருங்க, உயிரெழுத்துக்கள் முதன்மை தன்மை பெறுது. அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, ஔவை. அப்ப அந்த உயிரெழுத்துக்கள் வரிசை எனக்கு அப்படியே இடம்பெற்றிருக்கு. அப்ப இந்த வகையில தான் ஒரு சொற்களை நாம வரிசைப்படுத்த போறோம். ஆப்ஷனே இல்லாம இதுதான் பதில் அப்படின்னு கட்டமைக்கக்கூடிய அளவுக்கு நாம நம்மளுடைய திறனை வளர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், உயிரெழுத்துக்களுக்கு முதன்மை தன்மை கொடுக்கணும். அது கடந்து மெய்யெழுத்துக்களினுடைய வரிசை நமக்கு தெரியணும். அப்படி வரிசை தெரியக்கூடிய பட்சத்துல இதுல கிடைக்கக்கூடிய மதிப்பெண்ணா நம்ம இழக்கக்கூடிய சூழல் இருக்காது. முதல்ல கொஞ்சம் கடினமா இருக்கும். மெய்யெழுத்துக்கள் வரிசையெல்லாம் எழுதி வச்சுதான் நாம பண்ற மாதிரி இருக்கும். அப்ப பயிற்சி பண்ண 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 பாத்தீங்க அப்படின்னா நமக்கே ஒரு தெளிவு கிடைச்சிரும். ரொம்ப சுலபமா நாமளே மனக்கணக்கு போட்டு சொற்களை வரிசைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம வளர்ந்துக்கலாம் அப்படின்றதுதான். சோ அதற்கு ஒரு பயிற்சி தேவை. இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சியே போதுமானது. சரிங்களா? அப்ப இது கடந்து கடினமான கேள்விகள் அப்படின்றது கேட்கப்படல. சரிங்களா? அப்ப இந்த புத்தகத்துல ஒரு 104 கேள்விகள் இருக்கு, அதற்குரிய பதில்களும் இருக்கு. அதை மட்டும் பயிற்சி பண்ணிட்டா கூட போதுமானது. இந்த வகையில இந்த பகுதியில இந்த தலைப்பின் கீழே நிச்சயமா தெளிவாயிக்கணும். ஏன்னா கேள்வி அப்படின்ற அடிப்படையில நிச்சயமா அந்த பகுதியில இருந்து ஒரு கேள்வியாவது நிச்சயமா தாராளமா எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி.